ஓடி முட்டை எவ்வளோ கொடுக்குறீங்க? முட்டை எவ்வளோ கொடுக்குறீங்க? 10 ரூபா. 10 ரைட்டு. பிரியாணி வச்சு கொடுக்குறது சிக்கன் பிரியாணி முடிஞ்சிட்டுனா அடுத்தது ஒரு முட்டை வச்சு. ஓ முட்டை பிரியாணி ரைட்டு. இது ஹோல்சேலா? எங்கே போங்க இது தனியாக ஹோல்சேலா? அப்புறம் அந்த ஜாமான் வர கிடையாது. டவுனால் போங்க, ஹோல்சேல் கடை இருக்குது. டவுனால் போங்க. ஒரு நாள் சனிக்கிழமை சாயந்தரம் வச்சுட்டு போயிட்டு வந்தால் உங்களுக்கு லாபம். இங்கே வாங்குறத விட கட்டப்பளைங்க 10 ரூபாய்க்கு போடுறோம். அது நீங்கள் அங்கே வாங்க இன்னும் உங்களுக்கு கம்மி தான். 25 ரூபா. இதா ஆமாம், ஒரு 25 ரூபா. நீங்கள் அங்கே போனால் இன்னும் கம்மியாக தான், 5 ரூபா கம்மியாக தான் இருக்கும். நானும் சொன்னேன் உங்கள் சனிக்கிழமை ஒரு நாள் போகும்போது போயிட்டு வாங்க. பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் மீன் கட்டுப்படியாக விட்டுட்டீங்களா? வச்சுக்கிட்டு நிற்க முடியல. வீட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ளே வாடகை இருக்குது. அங்கே கல்லூரும் போது அங்கே வாடகை இருக்குது. வாடகை இருக்கு தான் செய்யும். அதுக்கு என்ன ஒன்று இந்த ஏரியா சரியில்லை. முதல்ல இந்த இடத்த மாற்றினாக்கா இதே சரியில்லையா? தண்ணி இது ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், அது அங்கே அடைச்சி கிடக்கு. அங்கே அடைச்சி கிடக்கு. ரெண்டாவது உங்களுக்கு இது இன்னும் வாடகை இந்த உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. மற்ற எங்கே போனால் 6 ரூபா 7 ரூபா வாடகை போயிடும். இல்லை ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. வேறு கொஞ்சம் 2 வீடாக இருக்குது, ஒரே வீடாக எடுத்துடலாம்ல. எடுத்துடலாம். எல்லாம் ஒன்று தானே கணக்கு. 5000 வந்தால் இன்னும் ஜாஸ்தியாக தான் போகும். ஒருத்தர இருக்கத்தானே செய்ய போதும். தொழில் பண்ணும்போது எல்லாம் பார்த்துருந்தா ஆகுமா? அவன் இன்சார்ஜ் இல்லை. அதான் பூஜை சொல்லுவாங்க.